வெல்கம் டு சாண்டிஸ்டிஸ். வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதாவது லாங்காக இருக்கிற கையை வந்து அவங்க ஷார்ட்டாக கட் பண்ணி அந்த பார்டரை வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் நீங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க தைக்கிறது உங்கள்கிட்ட வரும். ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நீட்டாகவும் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு விருப்பப்பட்டு பிடிச்சிருச்சுன்னா அடுத்து எதுனாலும் உங்கள்கிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம கை அளவு ப்ளவுஸோட கணக்கு பண்ணி வச்சு தையலுக்கு நீங்கள் எவ்வளோ தைக்கணும்னு கணக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷோல்டர்லாம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்துக்கிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலும் பரவாயில்ல, கட் பண்ணிடலாம். ரொம்ப உள்வாங்கி கோணல் மணலாக போயிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமம் சரி செய்வதற்கு. பார்டர் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். அந்த பார்டர் நீங்கள் தைக்கிறது ப்ளவுஸோட உள் பக்கமாக வச்சு தைக்கணும். உள் பக்கமாக வச்சு நீங்கள் தைச்சிட்டு வெளிப்பக்கமாக திருப்பினீங்கன்னா பார்டர் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்டர் அகலமாக வேணுமோ இல்லை லேஸ் மாதிரி சின்னதாக வேணும், இல்லை பைப்பிங் மாதிரி வேணும், எந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி தைச்சி கொடுக்கலாம். அவங்க விருப்பத்தை கேட்டு அந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தைக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்டர் இப்போ நம்ம வெளிப்பக்கமாக திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால பிசுறு எதுவும் வராது. ஏன்னா சேரீயோட கிளாத் வந்து ரொம்ப நைஸான கிளாத்னால நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா பிசுறு எதுவும் வெளியே வராமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்புறம் பார்டர் உங்களுக்கு எந்த அகலமோ அந்த அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணி மடித்து அதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே வரும். ப்ளவுஸு, சுடிதார் அந்த மாதிரி வந்தாலும் இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். நைட்டி அந்த மாதிரி உள்ளதுக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்டர் இந்த அளவுக்கு நீங்கள் மடித்து கரெக்டாக அந்த ஓரத்தில் போடுங்க. 1/4 இன்ச்சு அளவு கூட இந்த பக்கம் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த மடிப்பு ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போட்டிங்கனாலே நீட்டாக வந்துடும். வீடியோ இதுவரை பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.